18ஆம் படி கருப்பசாமியே துணை. என் அன்பு தங்க பிள்ளையே, நீ கேட்டபடியே இந்த அப்பன் கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ கண்ணீர் விட்டது எனக்கு தெரியாமல் இல்லை. எப்படியாவது உன்னை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் உன் துரோகி உனக்கு எதிராக இங்கு செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். உன் குடும்பத்தில் ஒற்றுமையை குலைப்பதற்கு அங்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் வழிவகை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் திட்டத்தை அவர்கள் முன்கூட்டியே அறிந்து கொண்டு உனக்கு எதிராக எப்படியாவது அந்த திட்டத்தை செயல்படுத்தி உன்னை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்றல்லவா அங்கு ஒரு கூட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன் கூட இருப்பது சர்வ சாதாரணமானவனாம். இந்த கருப்பண்ணசாமியாக இருந்து கொண்டு இருக்கும்போது என் தங்க பிள்ளைகள் எதற்காக அழுது தவிக்க வேண்டும்? உன் துரோகின் வீட்டிலிருந்துதான் வந்திருக்கின்றேன். உன் துரோகி உனக்கு எதிராக என்ன செயல்பாடுகள் செய்தாலும் அதில் உனக்கு நல்ல செய்திதான் வந்து சேரப்போகிறது. நீயோ நான் வீழ்ந்தே விட்டேனே, இவ்வளவுதானா என் வாழ்க்கை என்று யோசித்தாய் அல்லவா? யோசிக்காதே என் குழந்தையே. உன் கூட இருந்து உன் கையை பிடித்து கரை சேர்ப்பது இந்த கருப்பண்ணசாமியாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். வாழ்க்கை முழுவதும் போராட்டத்தோடும் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரோடு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டுமோ என்று அழுது அழுது உன் காலத்தை முடிந்தே விட்டதோ என்று யோசிக்கும் இந்த வேளையிலே உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தையும் உன் வாழ்க்கையின் தொடக்கத்தையும் தொடங்கி வைப்பதற்காக இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வருவது வந்துவிட்டு போகட்டும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையின் ஒன்று உனக்கானதாக வந்து சேரத்தான் போகிறது. அது நல்லதாகவும் நன்மையானதாகவும் வந்து சேரு போகும்போது எதற்காக யாருமில்லை என்றெல்லாம் நீ யோசிக்கிறாய். என்னவோ நடந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனதிற்கு உறுத்தலாக இருந்து கொண்டு இருந்ததல்லவா? அதுவும் உன் துரோகிகள் இதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். என் கூடவே இருந்து கொண்டு எனக்கான செயலில் இப்படி ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ நினைத்தாய் அல்லவா? என் பிள்ளையே, உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை குளிப்பறிப்பவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்துவதற்குத்தான் இந்த கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் இங்கு சொல்லிவிட்டு போகட்டும். உனக்கு என்ன கஷ்டத்தை வேண்டுமானாலும் இங்கு கொடுத்துவிட்டு போகட்டும். அதையெல்லாம் நீ பெரிதாக பொருட்படுத்தாதே. அது எப்படி எப்பனை நான் பொருட்படுத்தாமல் இருக்க முடியும்? வாழ்க்கை எனக்குரியது அல்லவா? நான் ஒவ்வொரு நொடியும் நகர்வதற்குள் பெரிய யுகமாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசித்து கொண்டே உன் கண்ணீரோடு கவலையோடு கடந்து கொண்டு இருக்கின்ற உன் விதியை மாற்றுவதற்கும் அந்த விதியை வெல்வதற்கும் உன் துரோகியின் வீட்டிலிருந்து நான் உனக்கு செயல்பட்டு கொண்டுதானே இருக்கின்றேன். என் பிள்ளையின் சூழ்நிலை எனக்கு தெரியாதா? நீ எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொண்டுதானே நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை, உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஏன் நீயே கூட என்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் உனக்காக உன் ஆயுள் முழுவதும் உன் கூடத்தான் வரப்போகிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன் துரோகிகளை பற்றி நீ கண் கலங்கவே வேண்டாம். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீயோ அவர்கள் இப்படி செய்து விடுவார்களோ அப்படி செய்து விடுவார்களோ என்றுதானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, யார் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த சூழ்நிலையை உன் துரோகியின் வீட்டிலே செய்வதற்குத்தான் இந்த கருப்பண்ணசாமி நான் தயாராகிவிட்டேன். இனி நீ பொறுமையாக இருந்ததெல்லாம் போதும். உன் கண்ணீருக்கான பலன் கிடைக்கத்தான் போகிறது. என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த விஷயத்திலும் துரோகத்தை இழைக்காமல் நேர்மையாக செயல்பட்டு கொண்டு இருந்த போதிலும் என் பிள்ளைகளுக்கு துரோகத்தை இழைப்பதற்கு அவர்களுக்கு எப்படி மனது வருகிறது? அதை நான் இங்கு சரி கட்டத்தான் வந்து இருக்கின்றேன். வருவது வந்து விட்டு போகட்டும். நான் உனக்காக உன் கூட துணையாக இருப்பேன். இனி எல்லாம் வெற்றிதான். நன்மையே நான் நடத்துவேன்.